எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா உரை என்பது இஸ்லாத்தில் விருந்து என்ற தலைப்பில் அமைவிருக்கிறது. எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த விருந்து என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த விருந்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சி கொள்கிறார்களோ, யார் மறுமை நாளை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி நம்முடைய மார்க்கம் என்பது விருந்து என்ற ஒரு விஷயத்தை நமக்கு போதிப்பதோடு விருந்தினரை கண்ணியப்படுத்தவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளாகவும் இந்த விருந்து என்பது ஒரு பண்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளில் ஒன்றாக இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் அவர்களிடத்திலும் விருந்தினரை உபசரிக்கக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு விருந்தை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்த பல்வேறு விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் ஒரு பண்பாக விருந்தாளிகளை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மாலும் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வஹி வந்துச்சுல, அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பயமோடு அச்சத்தோடு இருந்த அந்த நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய இறை செய்தியை கொண்டு வரும்போது அந்த முதல் இறை செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அச்சத்தில் இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி இருந்த அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதாச்சும் ஒரு போர் வெளிச்சம் எடுத்து போர்த்தி விடுங்க என்ற அந்த சம்பவங்களெல்லாம் நம்ம அதிகமாக அறிந்திருப்போம். அந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது என்று தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நேரம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை எடுத்து சொல்லுகிறார்கள். அச்சப்படாதீங்க, உங்களை இறைவன் அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், ஏனென்றால் நீங்கள் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதே போல் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் செய்கிறீர்கள், அதே போல் விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை எடுத்து சொல்லுகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த பண்புகளை கொண்டவர்களாக இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு பண்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய மார்க்கம் என்பது விருந்தையும் விருந்தினர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நம்ம இஸ்லாமியர்களிடத்தில் நாம் அதிகமாக விருந்து முறைகளை நம்மால் பார்க்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறப்பு முதல் அவன் பெரிய ஆளாகி மனுஷனாகி போய் இறப்பு வரை அந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்குல்ல, அந்த காலம் முழுவதும் இஸ்லாமியர்களால் பல விருந்து முறைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும், பெயர் சூட்ட விழா என்று வைத்துக்கொண்டு அந்த இடத்துல விருந்து முறைகளை நம்ம பார்க்க முடியும். அதே அந்த குழந்தை ஒரு ஆணாக இருந்தால் அந்த பையனுக்கு கத்னா செய்ய வேண்டும். கத்னா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கத்னா செஞ்சுட்டாங்க சொன்னால்
அந்த இடத்துல ஒரு விருந்து முறைகளை அது ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடியும். அதே போல் அது அந்த பிள்ளை ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அவள் பருவம் வயது அடைந்து விட்டால் அதற்கு ஒரு விழாக்களை நம்மால் பார்க்க முடியும், அதுக்கு ஒரு விருந்து முறையை பார்க்க முடியும். அதே போல் திருமண விருந்தை நம்மால் பார்க்க முடியும். ஒரு ஆள் வீடு கட்டி ஒரு ஆள் குடி போகிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு விருந்து முறையை நம்மால் பார்க்க முடியும். இது போன்று ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் அங்கேயும் அந்த ஒரு நிகழ்வில் நம்மால் விருந்து முறைகளை பார்க்க முடியும். இப்படி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் பல்வேறு விருந்து முறைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், பல்வேறு விருந்து முறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இரண்டு விருந்து முறைகள் மட்டும்தான். ஒன்றே திருமணத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய விருந்து முறை, இரண்டாவது யாராச்சும் ஒரு வீடு கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடு குடி போகிறப்போ கொடுக்குற விருந்து. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இந்த இரண்டு மட்டும்தான். இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த பெயர் சூட்டுதலாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விருந்து முறைகள் இஸ்லாமியர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி இதை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் ஒவ்வொரு பயான்லையும் கேட்கக்கூடிய வார்த்தைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளில் மக்களுக்கு போதனை செய்த காரியங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்றைக்கு எந்த பயானில் உட்கார்ந்தாலும் சரி இந்த ஒரு வாக்கியத்தை கேட்டுரும். என்னது? வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தில் எதுவெல்லாம் புதிதாக திணிக்கப்படுகிறதோ உருவாக்கப்படுகிறதோ அது அனைத்தும் பிதாத் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நம்மை நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ஒவ்வொரு பயானை கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய மார்க்க சொற்பொழிவுகளை நடத்தினார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் எச்சரித்த ஒரு காரியம், மார்க்கத்தில் எதெல்லாம் புதிதாக திணிக்கப்படுகிறதோ, மார்க்கம் என்ற பெயரால் எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அது அனைத்தும் பிதாத் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நம்மை நெருப்பில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள். இதை முதலில் விலகிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டித்தராத எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது நமக்கு எப்படிப்பட்ட நன்மையை அளித்தாலும் அது பிதாத்தான காரியம், மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்ட காரியம் என்பதை முதலில் விலகிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்று முதல் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, இந்த மார்க்கத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக ஆக்கிவிட்டேன், இது உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொறுத்து கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி முழுமையாக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏதாவது உள்ளாருக்கு நுழைக்க முடியுமா? நுழைத்தால் அது கூடுமா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது முழுமையாக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் எதையும் எடுப்பதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்ப்பதோ மார்க்கத்திற்கும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களே புறம்பான காரியம், மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய புதுமையான காரியம் என்பதை நம்மால் விலகிக் கொள்ள முடியும். இதில் இந்த விருந்து முறை என்பது எங்கே வருது? இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட வேண்டும், அதற்கு ஒரு விழா போல் நடத்தி அதற்கு யார் தன்னுடைய உறவினர்களை சொந்தக்காரர்களை அழைச்சி அந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட வேண்டும், அதற்கு ஒரு விருந்து முறையை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு சொல்லியிருக்க வேண்டும், இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இரண்டு விஷயங்களை நாம் பார்த்தோம். ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நம்ம செய்யலாமா, மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா, அந்த காரியம் மார்க்கத்தில் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வது எப்படி? ஒன்று இறைவன் சொல்லியிருக்க வேண்டும், இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு விழா என்பது
மார்க்கத்தில் சொல்லப்படலை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டித்தரப்படவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் கத்னா சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பழக்கத்தில் சொன்னோம்னா, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண் குழந்தைக்கு சுன்னத்து பண்ணுவார்கள், கத்னா செய்வார்கள். அந்த கத்னா செய்யக்கூடிய அந்த நிகழ்வில் அதற்குன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குதா இல்லையா? இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த காரியத்தை தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய சஹாபாக்களும் சொல்லலை. எத்தனையோ குழந்தைகள் பிறந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை கடைபிடிக்கவில்லை. தன்னோடு இருந்த நபித்தோழர்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யவில்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த கத்னான்னு சொல்லிவிட்டு சுன்னத்து பண்ணக்கூடிய இந்த நிகழ்வுகளில் அதற்கு ஒரு விழாக்களை நடத்துவது என்பது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொன்னால் அவள் பருவ வயதை அடைகிறாள் என்ற நிகழ்வு நடக்கும் பொழுது அதற்கு ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் இயற்கையான காரியங்கள், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். எந்த பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு நடக்க தான் செய்யும். ஆனால் இன்றைக்கு அது ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி அதற்கு ஒரு சம்பிரதாயம் வச்சு இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மகள்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 மகள்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது போன்ற சடங்குகளை எதுவும் நடத்தலை, மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்படாத காரியத்தை தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? மார்க்கத்தில் அந்த சடங்கு சம்பிரதாயம் சொல்லி தந்திருக்கிறார்களா? சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அதற்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம், தன்னுடைய உறவினர்களெல்லாம் அழைத்து அதுக்கு ஒரு விருந்து, அதற்கு ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இல்லையா? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட நம்மை நரகத்தில் கொண்டு போய் அழைத்து சேர்த்து விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த பெண் ஒரு வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி அந்த பெண் கர்ப்பிணியாகிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மாதம் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? வளகாப்புன்னு ஒன்று நடத்துறது. அதற்கு ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படாத, மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஒரு பெண் மாதம் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு 6வது மாதமோ 7வது மாதமோ வளகாப்பு என்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா? இஸ்லாமியர்கள் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு பிற மத கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மார்க்கத்தில் நுழைத்து விட்டார்களா இல்லையா? இஸ்லாமியர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னார்கள், யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பிறருடைய மார்க்கத்தில் இருப்பதை யார் பின்பற்றுகிறார்களோ, யார் அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. யோசிச்சு பாருங்கள். என்னை சார்ந்தவர்கள் கிடையாதுன்னு என்ன? இஸ்லாமியர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத பிற மத கலாச்சாரங்களாக இருக்கக்கூடியதை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லையா? அதே போல் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அங்கே அன்றைக்கி ஒரு விருந்து, அதுலேருந்து ஒரு 3வது நாள் கழிச்சா 3வது நாள் அன்றைக்கி ஒரு விருந்து, கத்தம் பாத்தியான்னு ஓதுறது. 3வது நாள் கத்தம் பாத்தியா, 7வது நாள் கத்தம் பாத்தியா, 40வது நாள், அதே போல் வருஷம் கத்தம் பாத்தியா. ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர்களுக்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தது வெறும் 3 நாட்கள் தான். வெறும் 3 நாள் அவருக்காக துக்கம் அனுசரித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய இடத்துல இருப்பது எப்படி? முதல் நாளே அன்னைக்கு ஒரு விருந்து. யாரு? ஒரு மனிதர் இறந்து விட்டார். 3வது நாள் ஒரு விருந்து, அன்னைக்கு ஒரு ஆலிம்ஸெல்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி ஒரு கத்தம் பாத்தியான்னு ஓதுறது. 5வது நாள் 7வது நாள், அதே போல் 40ஆம் நாட்கள்
வருஷம் வருஷம் ஓதக்கூடிய நிகழ்வுகள் இஸ்லாமியரிடத்தில் இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு காட்சி தந்திருக்கிறார்களா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு காட்டி தந்தது, ஒரு மனிதர் இறந்து விட்டால் வெறும் 3 நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு துக்கம் அனுசரிக்க வேண்டும், அவ்வளோதான் கணக்கு. அதுக்கு மேலே போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்தது இவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர் இடத்துல வருஷம் வருஷம் அவர் நினைவு கொண்டாடணும். வருஷம் வருஷம் அந்த டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி அவரை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், விருந்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமானதா இல்லையா? நம்முடைய மார்க்கத்திற்கு முரணானதா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே, நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் யாராச்சும் ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு தன்னுடைய உறவினர்களால் அழைச்சி அன்னைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. இது மார்க்கத்தில் சொல்லப்படாதது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்படாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இது போன்ற என்ன விழாக்கள் நடந்தாலும், என்ன விருந்து முறைகள் நடந்தாலும், மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தால் அதில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், அதில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல் நம்ம வீட்டில் நம்முடைய உறவினர் மத்தியில் ஏன் நான் கூட அந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட 2 விருந்து முறைகள் இருக்கிறது. ஒன்று திருமண விருந்து முறை, திருமணத்திற்காக ஒரு ஆண் வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய விருந்து. 2வது ஒரு ஆள் வீடு கட்டி குடிபுறாருன்னு சொன்னால் அந்த வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. இது 2 மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திருமண விருந்து ஒரு சைடு, ஒரு ஆள் வீடு கட்டி குடி அந்த இடத்துல வீடு புதுமணி புகுவிழான்னு சொல்லுவார். ஒரு ஆள் வீடு கட்டி குடிபுறாருன்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய பிதாத்துகள் அதிகமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் நடக்கிறதுன்னு சொன்னால், காலையிலேயே பால் காய்ச்சுவாங்க. அந்த பால் காய்ச்சறது என்னவா, அந்த பால் பொங்குதில், பால் பொங்குறது ரைட் சைடில் பொங்கணும், லெஃப்ட் சைடில் பொங்குனா அது என்னதான் நல்ல சகுனம் இல்லையா? எது மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் புதிய வீட்டில் வீடு கட்டி குடிபுறுகிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் முதல்ல பால் காய்ச்சுறாங்கல்ல, அந்த பால் காய்ச்சறதுல அந்த பால் பொங்கக்கூடியதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறார்கள். அந்த பால் ரைட்டில் பொங்குனுச்சுன்னா வலதுபுறம் ஊற்றுனுச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். அதே ஒன்று லெஃப்ட் சைடு இடதுபுறத்தில் அது பொங்கி ஊற்றிருச்சுன்னு சொன்னால் ஏதோ கெட்ட சகனம், நமக்கு ஏதோ தீங்கு நடக்க போகிறது. இன்றைக்கு இஸ்லாமியர் இடத்துல நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாமியுடைய அடிப்படை ஒரு காரியம் என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது எப்படி? நன்மை தீமை அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்தே வருகிறது. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கணுமா இல்லையா? அந்த உறுதி கூட ஒரு பால், அந்த பாலில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? அதே போல் ஒரு வீடு புதுசாக கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே தான் பாங்கு சொல்லணுமா? நடைமுறையில் இஸ்லாமியரிடத்தில் இன்றைக்கு நடைமுறைகள் இருக்கிறது. ஒரு வீடு புதுசாக கட்டிட்டாங்கன்னு சொன்னால் பாங்கு அங்கே சொல்லணும். இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுவா அங்கே தான் தொழுவணும், எங்கள் வீட்டில் தான் தொழுவணுமா? ஒரு ஆண் பள்ளிவாசலில் தான் தொழுவணும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் ஒருவர் ஃபஜ்ர் தொழுவணும்னு சொன்னால் அந்த வீட்டில் தான் தொழுவணும். யார் வீடை நீ குடிபுறாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அங்கே தான் பாங்கு சொல்லணும், அங்கே தான் தொழுவணுமா? இது போன்ற நடைமுறைகள் இருக்கிறது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். என்னது? ஒரு ஆள் வீடு குடிபுறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல உணவு கொடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு உள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் தான் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான முக்கிய நிகழ்வுகள். இதெல்லாம் நடக்கலை என்றால் இது போன்ற காரியங்கள் நடத்தப்படாமல் மார்க்கத்திற்கு முரணாக எதுவுமே நடக்காமல் ஒரு ஆள் வீடு குடிபுறான்னு சொன்னால் அதில் போய் கலந்துக்கலாம்.
நம்முடைய வீடு புதுசாக கட்டி குடிப்புறான்னு சொன்னால் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தலாம். என்னங்க பாயிண்ட்டு? மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது. அந்த பால் பொங்குதில் அது எங்கே பொங்குனா என்ன, பொங்க விடாமல் தான் எடுத்தால் என்ன, இது போன்ற நிகழ்வுகளை நடந்தால்தான் அந்த இடத்துல கலந்து கொள்ளக்கூடாது. அது போன்ற நிகழ்வுகளை நம்ம வீடு போன்றாலும், வீடு கட்டி குடி பூந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்பது சொல்வதற்கான காரணம். அதே போல் ஒரு வீடை கட்டிட்டாங்கன்னு சொன்னால் வெளியில் பெரிய ஒரு தேங்காய் தொங்கும் வாசலில். தகடுகளை தாயத்துகளை தொங்கவிடக்கூடியவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய வீடுகளை பார்க்க முடிகிறது. அதே போல் ஒரு வீட்டுக்கு குடி பூந்துட்டோன்னு சொன்னால் அன்னைக்கு குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும். நடைமுறையில் இருக்குதா இல்லையா? இது மார்க்க. குர்ஆன் ஓதுறது என்ன நன்மை தானே? குர்ஆன் ஓதுவது என்பது நன்மை தானே? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் தானே. குர்ஆன் தினம் தினம் ஓத வேண்டும். குர்ஆன் மட்டும்தான் நம்முடைய மனதிற்கு நிம்மதி தரும். குர்ஆன் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நேர்வழி காட்டும். அப்படிப்பட்ட குர்ஆனை ஓதுவது நன்மை தானே? ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அந்த வீடு குடி போகிற நேரத்தில் ஓதக்கூடியது ஓடக்கூடாது. ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்களே, அது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுறது நன்மை தானப்பா. எப்போ ஓதுனா என்ன, வீடு குடிப்போற ஓதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்சி தந்திருக்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், அந்த நன்மையான காரியங்கள் அனைத்தும் என்னுடைய வரைமுறையில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய வரைமுறைகளுக்குள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். யார் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையான காரியங்கள் என்னுடைய வரம்புக்கு மீறி இருக்கிறதோ அவர்கள் அழிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு ஒரு நன்மையான காரியங்களை கற்றுத்தராங்கன்னு வச்சிங்களேன். அந்த நன்மையான காரியங்கள் என்பது அல்லாஹ்வுடைய சொல் செயல் அந்த வடிவத்தில் நமக்கு காட்டித்தரப்பட்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அதற்கு மேலாக எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. அது எப்படிப்பட்ட நன்மையாக நமக்கு தந்தாலும் அந்த காரியத்தை நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, யார் செய்யக்கூடிய நன்மைகள் என்னுடைய வரைமுறைக்குள் இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் செய்யக்கூடிய நன்மைகள் காரியங்கள் என்னுடைய வரம்பிற்கு மீறி இருக்கிறதோ அவர் அழிந்து விட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவர் குடிபுறாருன்னு சொன்னால், வீட்டுக்கு வீடு கட்டி குடிபுறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல குர்ஆன் ஓதுவது என்பது நன்மைதான். ஆனால் வீடு குடி போகிறோம், அதுக்குன்னு ஒரு குர்ஆன் ஓதணும் என்ற நிகழ்ச்சி நம்முடைய மார்க்கத்தின் பெயரால் இருக்குதுல்ல, இஸ்லாமிய இடத்துல நடைமுறை இருக்கிறதுல, இது பிதாத்தான காரியம், மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தரப்படாத காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் திருமண விருந்து எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு ஓரளவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கூட பெண் வீட்டார் விருந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த திருமணம் என்பதும் மார்க்கத்திற்கு புறமான திருமணங்களையும் பார்க்கிறோம். ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் நிறைந்த திருமணங்களாக பார்க்கிறோம். தன்னுடைய பண திமிரை காட்ட வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு திருமணம் என்ற நிகழ்வு கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த கல்யாணம் என்பது, அந்த கல்யாணத்தில் கொடுக்கக்கூடிய விருந்துமுறை என்பது அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டித்தந்த வழியில் இருக்கிறதா, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கு பல திருமணங்கள் இஸ்லாமியர்கள் நடைபெறுகிற திருமணங்கள் இன்றைக்கு மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி தந்தது என்ன? ஒரு திருமணம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த திருமணத்தில் தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய ஆண் மகள் கொடுத்து திருமணம் முடிக்கணும். இது ஒன்று. அந்த திருமணம் நிகழ்வு முடிந்த பிறகு அந்த மாப்பிள்ளை வீட்டில் சேர்ந்து ஆண் வீட்டில் சைட்லேருந்து உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்.
இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மகருக்கு எந்த விதியும் விளக்கல. மகருக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக மகரை வழங்கிக் கொள்ளலாம். அந்த பெண்ணுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மகர் நன்கொடை, மனக்கொடை என்பதை நீங்கள் மனமுகர்ந்து கொடுத்து விடுங்கள், நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே போல் அங்கே நடக்கக்கூடிய திருமண செலவுகள் இருக்குதுல்ல, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியது எளிமையான முறையை நடத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டியது. இன்றைக்கு இஸ்லாமியரிடத்தில் எளிமையான திருமணங்களை பார்க்க முடிகிறதா? ஏழையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் எளிமையாக நடத்துகிறார். ஏன்? அவர்கிட்ட பணக்காசு இல்லை. இன்றைக்கு காசு என்று நிறையா இருக்குது, பணம் நிறையா என்று இருக்குது, செல்வங்கள் இருக்கிறது என்ற திமிரில் மார்க்கத்தில் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய நிகழ்வுகள், நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், இது அனைத்தும் மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா, மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த விருந்து முறைகள் எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட 2 விருந்து முறை என்பது திருமணத்தில் கொடுக்கப்படுகிற விருந்தும், அதே போல் ஒருவர் வீடு கட்டி குடிப்புந்தார்னு சொன்னால் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய விருந்து மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.